திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி 2026 யாருக்கு வெற்றி? ஒரு சிறப்பு அலசல். வணக்கம் நேயர்களே. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் தமிழகத்தின் மிக முக்கியமான தொகுதிகளில் ஒன்றான திருநெல்வேலி 234 தொகுதியின் அரசியல் களம் எப்படி இருக்கிறது? கடந்த கால தேர்தல் முடிவுகள் சொல்லும் உண்மை என்ன என்பதைப் பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். கடந்த கால புள்ளி விவரங்கள முதலில் 2021 மற்றும் 2024 தேர்தல் முடிவுகளை ஒப்பிட்டு பார்ப்போம். 2021 சட்டமன்ற தேர்தல் அதிமுக பாஜக கூட்டணியில் போட்டியிட்ட நயினார் நாகேந்திரன் 92,282 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அப்போது திமுக சுமார் 69,000 வாக்குகளை மட்டுமே பெற்றது. 2024 நாடாளுமன்ற தேர்தல் இதே நயினார் நாகேந்திரன் பாஜக சார்பில் நின்றபோது திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதிக்குள் மட்டும் சுமார் 63,000 வாக்குகளை பெற்றுள்ளார். அதே சமயம் அதிமுக தனித்து போட்டியிட்டு சுமார் 13,000 வாக்குகளை பெற்றது. இந்த இரண்டு தரவுகளையும் சேர்த்தால் 63,000 கூட்டல் 13,000 சுமார் 76,000 வாக்குகள் வருகிறது. இது 2021 செல் பெற்ற 92,000 வாக்குகளை விட குறைவு. அதாவது அதிமுக மற்றும் பாஜக தனித்தனியாக பிரிந்து நிற்பது அந்த வாக்கு வங்கியில் பெரிய ஓட்டையை ஏற்படுத்தியுள்ளது தெளிவாக தெரிகிறது. நயினார் நாகேந்திரன் அதிமுகவா பாஜகவா? ஒரு முக்கியமான அரசியல் உண்மை என்னவென்றால் 2021 செல் நயினார் நாகேந்திரன் வெற்றி பெற்றபோது தொகுதி மக்கள் அவரை ஒரு பாஜக வேட்பாளராக பார்ப்பதை விட அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் என்ற பிம்பத்திலேயே அதிகம் பார்த்தனர். அவர் நீண்ட காலம் அதிமுகவில் இருந்தவர் என்பதால் அதிமுகவின் பாரம்பரிய வாக்குகள் அவருக்கு முழுமையாக கிடைத்தன. ஆனால் 2024 தேர்தலில் அவர் தீவிர பாஜக முகமாக பார்க்கப்பட்டதால் அந்த வாக்கு வங்கியில் சரிவு ஏற்பட்டுள்ளதை நாம் பார்க்க முடிகிறது. 2026இல் தளபதி விஜயின் வருகை, தமிழக வெற்றிக் கழகம் டிவிகே, இதையெல்லாம் விட இப்போது களம் இன்னும் சூடாகியுள்ளது. அதற்கு முக்கிய காரணம் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம். திருநெல்வேலி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி என்டிகே ஏற்கனவே 15,000 ஈர்ப்பட்ட வாக்குகளை தக்கவைத்துள்ளது. இப்போது விஜயின் வருகை குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் நடுநிலை வாக்காளர்களின் வாக்குகளை பிரிக்கும். இது திமுக, அதிமுக, பாஜக ஆகிய 3 பெரிய அணிகளுக்குமே ஒரு சவாலாக இருக்கும். இறுதி முடிவு இது ஒரு எழுவரி சதுரங்க வேட்டை. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது திருநெல்வேலி தொகுதியில் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்தால் மட்டுமே பலமாக இருக்கும் சூழல் நிலவுகிறது. அதே சமயம் விஜயின் கட்சி எவ்வளவு வாக்குகளை பிரிக்கிறது என்பதை பொறுத்தே வெற்றியாளர் தீர்மானிக்கப்படுவார். எனவே தற்போதைய சூழலில் இந்த தொகுதியில் யார் வெற்றி பெறுவார் என்று யாராலும் அடித்துச் சொல்ல முடியாது. இது ஒரு எழுவரி அன்பிரெடிக்டபிள் அல்லது கணிக்க முடியாத சவாலான களமாகவே இருக்கிறது. உங்கள் கருத்துப்படி திருநெல்வேலியில் 2026இல் யார் வெல்வார்கள்? கமெண்ட் பகுதியில் சொல்லுங்கள்.